ஸோ பிக் பாஸ் கூப்பிட்டாங்க தான், செப்டம்பர்ல கூப்பிட்டாங்க. ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் பிகினிங்ல கூப்பிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் தான் பார்த்து கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் என் ப்ரொஃபைலே செலக்ட் பண்ணீங்க, ஏன் எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணி என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போல்டாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, அதனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அதில் என்ன இருக்குது சார், நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் போல்டாக பேசுகிற பர்சன் தான். ஸோ உங்களை பற்றின உண்மையெல்லாம் வெளில வந்துடும், தெர் இஸ் நத்திங் ஹிடன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னை பற்றி அவ்வளோலாம் கான்ட்ரவர்ஷியலாக பேசுறதுக்கு அதோட, பட் ஐ கேன் போல்ட்லி ஹேண்டில் திங்ஸ், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி மேம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் கால் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன். அவங்க பிஸியாக இருந்தாங்க. நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கால் பண்ணாங்க. பேச்சுவார்த்தைலாம் போச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் மொபைல் இல்லாமல் இருக்கணும், பேக்ரவுண்ட்லாம் கேட்டாங்க. நாட் அ ப்ராப்ளம். நானும் அப்போ வந்து வேலையிலேருந்து பிரேக்கில் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் டு C-level ஆஃபீஸர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அந்த மாதிரி. ஸோ அப்போ நான் பிரேக்கில் இருந்தேன். அம்மா இறந்தாங்க 2023ல், அதனால ஐ டுக் அ பிரேக் ஃபார் 2 years. ஸோ அந்த டெஸ்பிரேஷனில் இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிக் பாஸ் கால் வந்து நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்தது, என்ன கூப்பிட்றாங்கன்னா நான் விசாரிப்பேன்ல இந்த வருஷம் பிக் பாஸ்ல எப்படி இருக்கணும். கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் 2-3 பேர் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த சீசன் வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் சீசன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வர பிக் பாஸ்னாலே வந்து யாரு வேணாலும் கூப்பிடலாம், எப்படி வேணா கூப்பிடலாம்னு ஒரு ஆயிட்டு. அது வந்து கரெக்ட். இந்த நீங்களே சொல்றீங்க என்னையே கூப்பிட்டாங்களான்னு, இது உண்மைதானா? சும்மா ஃபோன் பண்ணி பிக் பாஸ்ல கூப்பிடுறாங்க. இல்ல, நான் வந்து பிக் பாஸ் நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் தான். இல்ல ரெகக்னைஸ் இருக்கும்ல, நான் இந்த வேலையை பண்ணிருக்கேன், சும்மா கூப்பிட கூடாதுல்ல. ஆமா. சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பிக் பாஸ் போன வருஷமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா என்னோட டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களா போகாதீங்க, அவங்களா கூப்பிட்டு அப்பதான் உங்களுக்கு மதிப்பு அப்படின்னாங்க. சரி, அவங்களா கூப்பிட்டுருக்காங்களே என்ன எதுன்னு கேட்கும்போது தான் எனக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் யாராருன்னு தெரிய வந்தது. ஐ டென்ட் ஃபீல் ஓகே. நான் ஒரு டஃப்பான காம்படிஷனுக்குள்ள நான் இறங்கணும் தான் எதிர்பார்ப்பேன். நான் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் எதையுமே அது மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். இப்பதான் போராட்டம் பண்றாங்களே, அவங்க ஃபர்ஸ்ட் முந்திட்டாங்க நான் என்னோட கருத்து சொல்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் இப்போ எல்லாரோட ஃபீலிங்குமே. முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா இருந்தது பிக் பாஸ். எல்லாரையும் வெளி உலகத்துல இருந்து உள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா போயிட்டு இருந்தது. அப்போ எல்லாருக்கும் ஆசை இருந்தது பிக் பாஸ்ல போகணும்னு. பட் இப்போ போக போக இட் வாஸ் லைக் waste of time, energy. It's not healthy, that's all I can say. But அங்க உள்ளவங்களை யார் பெஸ்ட் நினைக்கிறீங்க, யார் லூசர் நினைக்கிறீங்க? ரெண்டே வார்த்தை. அவ்வளோலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். see you have to be true to your heart. எல்லாமே லாஸ்டா இல்ல, see you have to be true to your heart. நீ எங்க இருந்தாலுமே நீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும். நான் அது ஒண்ணு மட்டும் கான்ஸ்டன்ட்டா சொல்றேன். இந்த மூவி கூட நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். இப்போ ஒரு டைட்டில் வின் பண்ணேன் பெஜென்ட்ல. அது வந்து நான் சும்மா ஒரு கண்டஸ்டண்டா போய் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் நான் போனேன். ஆனா நான் டைட்டில் அடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஜேர்னியில யாரு வந்து 100% கொடுக்குறாங்களோ அவங்களா சுட்டு வட்டாரம்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டைல்யூட் ஆகாம ராவா அவங்களோட ஒரிஜினாலிட்டியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் வின் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா நீங்க பாக்குற விஷயத்தை விட நீங்க அந்த படம் பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு 90s கிட்ஸ் அந்த டேர்ம்ல வந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷுவல்ஸ் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 90s கிட்ஸ்க்கான எல்லா நீங்கள் எந்த ஃப்ரேம்லேருந்து பார்த்தாலும் அது வந்து ஒரு 90s கிட்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே அது இந்த ஜென்ரேஷனில் இந்த 2025ல அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஆமாம், இது ஆக்சுவலி ஒரு ஸ்லோ மூவி. பழைய காலத்து மூவிலாம் எப்படி இருக்கும், இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து அடுத்த சீன் போவாங்க. அதே மாதிரி இருந்த மூவி. அந்த காலத்து மனுஷன், அந்த 90s டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாமே அவர் தான். இன்னைக்கு அவர் கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல்னால வரல. ஆனா அவர் அந்த காலத்து மனுஷங்க எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த காலத்துல இருக்கோமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னா எடுக்கலாம். அவர் ஸ்டைல்ல he remained the same and it was very nice. பழைய ஆளுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்துருப்பாங்க. பட் I enjoyed a lot. 90s kid வந்து 90s kid சிங்கிளா மொரட்ட சிங்கிளா இருக்கிறது, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத வந்து ஒரு ஃபேண்டஸியா போயிட்டு எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றது சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நீட்டா இருந்தது. படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வந்து ஃபேண்டசி பேஸ் பண்ணி தான். ஃபேண்டசி அந்த 90s கிட்ஸோட ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான். ஓகேங்களா, அவர் அந்த 90s கிட்ஸா இருந்து கல்யாணம்
பண்றதுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷன் பசங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து அவரோட டேர்ம்ல வந்து டைரக்டர் டேர்ம்ல வந்து சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் வந்து படத்துல வந்து இன்ச் பை இன்ச் அந்த ஒரு 90s கிட்ஸோட அந்த சவுண்ட்ஸ் மியூசிக் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் தான். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கும். ஸோ ஆனா வந்து இந்த விஷுவல் இந்த மூவில பாத்தீங்கன்னா வந்து அந்த 90s கிட்ஸ்க்கான டேர்ம்ஸ்ல என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஜென்ரலா வந்து விஷுவல் நீங்க படம் பார்க்கும் போதும் சரி, நீங்க அந்த விஷுவல் அந்த கிரேடிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், கேமரா இதுவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் அப்ப நம்ம எப்படி பார்த்தோமோ அப்போ எப்படி மூவி எடுத்திருப்பாங்க, 90s கிட்ஸ் எப்படி அவங்க நாலேஜ் வச்சு அந்த நாலேஜ்ல எவ்வளவு மூவி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் 90s கிட் இவர் மட்டும் தான் அந்த ஆஃபீஸ்ல 90s கிட், மத்த எல்லாமே 2K கிட்ஸ். சோ அந்த 2K கிட்ஸ்லாம் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணி டே யாராவது 2K கிட் வரதுக்கு முன்னாடி நீ ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறா, அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட் தான் நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா ரோல் பண்ணியிருக்கேன். It was really beautiful film. பார்க்காதவங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஹானஸ்டா சொல்றேன். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க, அவங்க ரோல் நல்லா இருந்தது. ப்ளஸ் ஸ்டோரி கான்செப்ட்மே நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த படம் வந்து எல்லா 90s கிட்ஸ் சிங்கிள்ஸ் பசங்களும் வந்து தாராளமா வந்து ஒரு அரட்டடிச்சு ஒரு இது வந்து ஒரு படம் மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஆமா. சோ ஒருத்தர் டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி விஷுவலா கொடுத்திருக்காங்க. பொண்ணோட அப்பா கோச்சிக்கிறது, டே எப்ப பார்த்தாலும் இப்படி முறைச்சுட்டே போனா நான் எப்படிடா உன்னை கன்வின்ஸ் பண்றது, அந்த ஒரு ஏக்கம், ஒரு பதட்டம், ஒரு பேஷன்ஸே இல்லாம, பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். தனியா அவரே புலம்பிப்பாரு. அப்புறம் அந்த 90s கிட்டுக்கு இருக்கிற தொப்பைய கிண்டல் பண்ணி பேசுவான் அந்த பொண்ணு. ஸோ தொப்பையை குறைக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா 30 வருஷம் நான் பார்த்து வளர்த்து தொப்பை 30 செகண்ட் டைலாக்ல போயிடுமா அப்படின்னு தான் சொல்வார். காமெடியா இருக்கு. ஒரு கேங்கா உட்காந்து பார்த்தோம்னா செம்ம என்டர்டைனிங் மூவி இது. ப்ளஸ் இது ஒரு ஃபேமிலி படமும் தான். ஸோ இப்போ 90s கிட்ஸ் நிறைய பேர் வந்து மேரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் இது பார்க்கலாம். ஸோ 90s கிட்ஸ்க்காக மட்டும் இல்லை, இது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் வித் 90s கிட் அப்படின்ற மாதிரி கொண்டு போறோம். ஆமா, இப்போ இருக்கிறவங்க 90s கிட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது மேரேஜே ஆகல பாதி பேருக்கு. 2K கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இந்த படம் பார்த்தாங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. அந்த 2K கிட்ஸ்ல இருந்து ஒரு பையன் சொல்லுவான், 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் என்னடா வித்தியாசம்னா, 2K கிட்ஸ் சொல்ல மாட்டாங்க, செஞ்சிருவாங்க. ஆனா 90s கிட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, செய்ய போறேன்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம் அப்படிம்பாங்க. சோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து டைரக்டரோட ஒரு 90s-ஓட ஒரு ஃபேமா இருக்கு. ஓகேங்களா? சோ டைரக்டர் வந்து 90s-ஓட பெயின். மேபி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவரோட தீராத ஆசை இந்த மூவினால அவர் தீர்த்துட்டாருன்னு நான் ஃபீல் பண்றேன். சோ ஏன்னா அவரே தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு, அவர் தான் ஸ்கிரீன் பிளே, அவர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபியும் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு, ரிட்டனும் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு, அண்ட் ஹீரோ அதான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மல்டி ரோல் அது வந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த 90s கிட் அப்படின்ற ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ பெரிய பெரிய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது பண்ணுறது, லைக் பெரிய பெரிய பேனர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகளை தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் மூவிக்கு இந்த மாதிரி ஒரு 90s கிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வச்சு கொடுத்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது வந்து இதுல இந்த படத்துல வந்து நல்லா ஈஸியா தெரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. ஸோ இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி ஒரு காமெடி ஜானர்ல வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் உள்ள வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இதுல நல்லா கிளியரா இருக்கு. அண்ட் எல்லாரும் நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஃபன் ஃபீலிங். ஆனா ஒரு நான் எதிர்பார்க்கல, ஜாலியான படமா இருந்தது. ஜாலியான படமா இருந்தது. எல்லாரும் வந்து பார்த்தா ஜாலியா பார்க்கலாம். கிளைமாக்ஸ்ல தான் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா. அது நான் சொல்லாம வேணாமான்னு தெரியாது, பட் நடப்பவே பாசிட்டிவ் நல்லது. எண்டிங். உங்களை பத்தி சொல்லுங்க மேடம், ஆக்டிங் சான்ஸ் எப்படி அத பத்தி சொல்லுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல, ஆனஸ்டா சொல்றேன். நான் ஜேம்ஸ் சார் கூட ஒரு படம், ஜேம்ஸ் வசந்த் மியூசிக் டைரக்டர் சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன், சோழ கொல்ல பொம்மை. தமிழ் தப்பா பேசினா திட்டுவாரு. சோழ கொல்ல பொம்மை. நம்ம வந்து அதை கலோக்கில சோழக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இந்த படம் வந்து அதுக்கும் முன்னாடி நான் பண்ணேன், போன வருஷம் 2023 எண்டில் நான் பண்ணேன். ரொம்ப கேஷுவலான ஒரு இது,
இவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப கேஷுவலா ஜாலியா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, ஷூட் பண்ணும்போதும் அப்படிதான் இருந்தது. சரி இன்னும் டைம் பாஸ் கிடைக்கிறாரோ, சரி நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு நான் பண்ணேன். பட் ரிலீஸ் ஆனதுல ஸோ ஹாப்பி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் பதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் ரத்னம் சாரோட சோழ கொல்ல பொம்மை படம் வரும்.